பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இதை பற்றி நான் பல பத்திரிகைகள்கிட்டையும் கேட்டிருக்கேன், உங்கள்கிட்ட அதை கேட்குறேன். இப்போ அதிமுக வர்சஸ் திமுகன்னு பேசும்பொழுது அதிமுக ஒரு சாஃப்ட் இந்துத்துவான்னு சொல்லி குறிப்பிட்ட டோன் பலரும் பயன்படுத்துறாங்க. நீங்கள் அதை மறுக்கிறீங்களா, அதை ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிறீங்க. ஓகே. ஏன்னா ஜெயலலிதாவே கடவுள் மறுப்ப திமுக கடுமையா பேசிட்டு இருந்த காலத்துல எம்ஜிஆர் முகாமியர்களுக்கு வெளிப்படையா போனார். ஜெயலலிதா பரிகாரத்தையே மிளகாவத்துல அள்ளி அப்படி போட்டார், ஊரறிய மகாமக குளத்துல போய் குளிச்சார். ஸோ இந்து மத நம்பிக்கைகளை நானும் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறேன்னு சொல்றதுல ஜெயலலிதா ஒரு துளி கூட வெட்கப்படலை. சரிதானா? அதை மக்களும் ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அங்கே கடவுள் மறுப்பு திமுக எந்த லட்சணத்துல இருக்கு? அவருடைய மனைவி போறாங்க, தண்ணின போறன்னு கூட பாத்துக்கலாம். காய் வெட்டி அணிஞ்சிக்கிட்டு பொதுக்குழு மேடையிலேயே பாருங்கிறாங்களே. மாவட்ட செயலாளர் எத்தனை பேர் காய் வெட்டிக்கணும், மாலை போட்டு ஐயப்ப கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன், இந்த கூட்டத்துக்கு வர முடியாது தலைவர்கிட்ட சொல்லிட்டு போற மாவட்ட செயலாளர் இருக்காங்களே. அந்த ஆன்மீகத்தின் அடையாளமாவே சேகர் பாபு உலா வந்துட்டு இருக்கிறாரு. வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். சேகர் பாபு 360 நாள் மாலை போட்டிருப்பாரு. கட்சி விட்டு அணிக்கிட்டே இல்லை, எங்கள் கொள்கைக்கு எதிராக இருக்கிற சேகர் பாபுக்கு இனியும் கழகத்தில் இடமில்லை ஏதாவது சொல்லியிருக்காரா ஸ்டாலின்? அதுவும் இங்கே நிறுத்து போச்சு. ஸோ ஏன் சாப்பிட்டு இருந்ததுனா பிஜேபியோட ரொம்ப நாள் கூட்டணி வச்சாங்க. திமுக கூட்டணி வைக்கலையா? திமுக தானே அதே பிஜேபியோட கூட்டணி வச்சுச்சு. சொல்லுங்க சார். இதை பத்தி பேசும்பொழுது அன்றைய காலகட்டம் என்ன, அன்றைக்கு இருந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன, அப்படிலாம் விளக்கம் கொடுத்து அப்படி வர்ற போது இனிமேல் அப்படி பாருங்க. சரி, அதே கலைஞர் இருந்தா கூட இனிமேல்லாம் இந்த பிஜேபியோட கூட்டணி வச்சா எவ்வளவு சிக்கல்னு புரிஞ்சிட்டு இருப்பாரு. அன்னைக்கு சிசுப்ரமணியம் இருந்தாரு, கலைஞர் இருக்கிற இடத்தில் மதவாதத்துக்கு இடம் இருக்காருன்னு மேடையில பேர் சிஎஸ்ஏ சொல்லிட்டாருன்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு வழி இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி சிஎஸ் மாதிரி தலைவரும் இல்லை, சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு அதை சமாளிக்கிற மாதிரி கலைஞரை போன்ற ஆளுமைகளும் இல்லை. கலைஞர் மாதிரியே ஸ்டாலின் இருக்க மாட்டார். அவராலே சமாளிக்க முடியாதுதான் பிஜேபி எதிர்ப்பை இவ்வளவு ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போறார் ஸ்டாலின். சரியா? அந்த காலம் திரும்ப வராது. அப்படியெல்லாம் ரொம்ப ரொம்ப பயப்பட வேண்டாம். ரைட், ஓகே சார். இப்போ இன்னொரு விஷயம் சார், இப்போ 26 தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னு பலரும் அசம் பண்ணுறாங்க. பட் நாட்கள் நீண்ட காலம் இருக்குன்னு 10 மாதம் இருக்குது, இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதாவது திமுக பேக் டு பேக் வந்தது கிடையாது, அதிமுக பேக் டு பேக் வந்திருக்கு, பேக் டு பேக் தோத்தது கிடையாது அதிமுக அப்படின்ற. இந்த முறை அந்த பேட்டர்ன் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி. நீங்க அதே கேள்வி வேற மாதிரி கேட்குறீங்க. அப்போ மட்டும் பயில் வந்துருமா? நான் அப்போ என்ன சொல்லுவேன், இன்னும் 10 மாதம் இருக்கு, கொஞ்சம் பேசாமல் இருக்குன்னு சொல்லுவேன். எவ்வளோ விஜயினுடைய முடிவு தான் அதை தீர்மானிக்கும். அதை பொறுத்து தான் அது அமையும் அப்படின்னு பார்க்குறீங்களா சார்? விஜய் அண்ணா திமுக பிஜேபி அணி தொடர்ந்தாலும் அங்கே போகலாமா வேண்டாமா அப்படின்னு எடுக்கிற முடிவு, இல்லை தனியாக நிற்கிற முடிவு, இந்த ரெண்டு தான் அவர் எடுப்பார். நீங்கள் விஜய் குறிப்பிட்ட தான் கேள்வி கேட்குறேன். பலரும் அதை சொல்கிறாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கா? விஜய் இந்த அலையன்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்கா? கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் நான் போகவே மாட்டேன், என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிலாம் சொல்லிட்டு என்ன கேட்டீங்கன்னா அதை நம்ப மாட்டேன். யார் பேச்சையும் நம்பாதீங்க. அரசியல்வாதியை நம்பவே நம்பாதீங்க. யாரும் முழுமையான அரசியல்வாதி மாறிட்டாரா சார்? இல்ல, அவர் கட்சி ஆரம்பிச்சாலே அரசியல்வாதி என்ன சார்? அவர் என்ன வேஷ்டி சட்டை கட்டலைங்கிறதுக்காக அவர் அரசியல்வாதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? தாவேக்காவுடைய தலைவர் அவர். நடிகர் விஜய் நான் மதிப்பேன், ரசிப்பேன். அரசியல்வாதி விஜய் நம்ப மாட்டேன்னா ஸ்டாலினுக்கும் அதே பேர்ல சொல்ல, அரசியல்வாதியை நம்பாதீங்க, அவங்க பேசுற பேச்சை நம்பாதீங்க. குறிப்பா தேர்தலை மையப்படுத்தி அவர் வெளியிடுற கருத்தை நம்பவே நம்பாதீங்க. என்ன வேணாலும் நடக்கும். அப்படிங்கிற போது விஜய் எந்த முடிவும் எடுக்கலாம்னு சொல்றேன். அதனால 2 சாய்ஸ் சொல்றேன். பிஜேபியை கட் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களோட கூட்டணி வச்சுக்கிறேன். ஒருவேளை விஜய் நிபந்தனை விதிக்கலாம், எவ்வளவு தூரம் உறுதியா இருப்பான்னு தெரியும். ஏன்னா பிஜேபிக்கும் பயந்துதான் ஒரு அரசியல் நடத்தி ஆகணும். ஒய் பிரிவு பாதுகாப்பு யார் கொடுத்தா? கேட்ட உடனே கொடுத்தது யாரு? டெல்லியில தான் கொடுத்தா. டெல்லியில என்ன அங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்டயா பிஜேபி வச்சாலும் கொடுத்துட முடியும். அப்ப அந்த பிஜேபி உங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்கும் தானே சார்? அப்படி பேப்பர் மூவ் ஆகுது, 5 நாள்ல வந்து ஆளை இறக்குறான். நீங்க கேட்டா கொடுப்பாளா, நான் கேட்டா கொடுப்பாளா சார்? இப்ப பலரும் இந்த சொல்றாங்க. ஆனா விஜய் பாஜகவோட அரசியலை பிரதிபலிக்கிறான்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப திரும்ப ஒரு கருத்து சொன்னாரு. இல்ல, கொள்கை சார்ந்து கூட போக வேண்டாம். என்ன சொல்றேன், கொள்கை எதிரின்னு அறிவிச்சுட்டேன், பிஜேபி இருக்கிற இடத்துக்கு வேண்டாம், நீங்க அவளை கட் பண்ணிட்டு வாங்க, நான் வரேன்னு ஒருவேளை சொல்லலாம் அண்ணாதிமுக கிட்ட. ஓகே, இல்ல அப்படி சொன்னா இல்ல சார், இன்னும் முழுமையான அரசியல்வாதியா மாறி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு துரோகம் செய்கிற, இந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு நான் எந்த தியாகத்துக்கும் தயார். எந்த தியாகத்துக்கு? கொள்கை எதிரி என்று சொல்கிற பிஜேபியுடன் கூட நான் சேர தயார்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டு டக்குன்னு கூட்டணியில் சேர்ந்துட்டு கையை தூக்குவாங்க. அப்படி அதிமுக தலைமை காலத்தில் நடக்க ஒரு நட்சத்திர ஹோட்டல் நடக்கும். இந்த காட்சி வரவே வராதுன்னு நீங்க சொல்லவே முடியாது. வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர்ல சொன்னாரு சார், திமுக வீழ்த்த எந்த எல்லைக்கும் போக தயாரா போட்டாரு. அன்னைக்கே பல விவாதங்கள்ல இந்த மாதிரி பேட்டிகள்ல சொன்னேன். அந்த வார்த்தை கவனிங்க. அது போல சீமான் நான் தனிச்சு தான் இப்ப இன்னைக்கு வரைக்கும் சொன்னாலும் உறுதியா இருக்கிறாரு. அந்த சீமான் கடலூர்ல போய் நின்றுகிட்டு நேர்வா சொன்னாரு,
திமுக பத்தி விமர்சிச்சுட்டே வந்துட்டு, தேர்தல் அரசியலில் என்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் சிவனோட ஆட்டத்தை தானே பார்த்திருப்பீங்க, இன்னும் இந்த சீமானோட ஆட்டத்தை பாருங்கன்னாரு. அது என்ன ஆட்டம்னா, அது தேர்தலை கூட்டணியை வச்சு பேசிட்டு இருக்கும்போது சொன்னதை பார்த்தா அவரும் எதுக்கோ தயாராகிறான்னு கூட நான் மறுக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு உறுதியா இருக்கிறார், தனியா நிற்பேன். விஜய் தனிச்சு நிக்கிறாருன்னா அவர் தலைமையில சின்ன சின்ன கட்சிகளை வச்சு ஒரு அணி அமைக்க முடியும். அதிமுக அவங்களை கட் பண்ணிட்டு வாங்க, உங்களோட கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொல்ல முடியும். இல்லை நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, நானும் பிஜேபி ரொம்ப பகிச்சிக்க முடியாது, அப்புறம் அவங்க சிலதெல்லாம் சொல்லி காட்டுவாங்கன்ட்டு அவங்க இருக்கிற அணியில சேர்ந்தே கூட இவரும் போய் பயணிக்க முடியும். இந்த 3 ஆப்ஷன் இருக்கு விஜய்க்கு. அது என்னன்னு தெரியாத வரைக்கும் யார் சார் திரும்ப ஆட்சி, அந்த 32 ஆண்டு கால வரலாற்றை முறியடிச்சு ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி அமைச்ச மாதிரி தொடர்ச்சியா 11லையும் 16லையும் அந்த மாதிரி 21 26ல பிடிப்பாரா சார்? இது எத்தனை கேள்வியை நீங்க மாத்தி மாத்தி கேட்டாலும் இப்ப எனக்கு பதில் தெரியலன்னு தான் சொல்லுவேன். அந்த விஜயினுடைய முடிவை பொறுத்து தான் ஓரளவு யூகம் பண்ணலாம். இப்போ இபிஎஸ் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு பேரணியை வந்து துவக்க இருக்கிறாரு. கொங்கு பெல்ட்ல தான் ஆரம்பிக்கிறாருங்கிறத பார்க்குறோம். அவர் தனிப்பட்ட முறையில் தன்னோட தலைமையை ரீஇனிஷியேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு எதிர்க்கட்சி தலைவராக மக்களுக்கு ஒரு ஸ்டாலின் நிகரான ஒரு பிம்பமாக அடுத்த பிம்பமாக தன்னை முன்னெடுத்துறதுக்கு அவரோட ஒரு பயணத்தை மேற்கொண்டாருன்னா ஓகே பரவாயில்ல. ஆனால் அவர் அதை மட்டும் செய்யாமல் பாஜக அழைப்பு கொடுக்குறாரு, நயினா நாகேந்திரன் வாங்கன்னு கூப்பிட்றாரு, ஆனால் வானதி வாங்கன்னு கூப்பிட்றாரு, திரும்ப டீஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடிய இந்த பாஜகவை இணைச்சு இந்த பயணத்தை மேற்கொள்ற இது அப்படி சென்றாரு அப்படிங்கிறதுக்காக பிஜேபி கூட்டணி இன்று முதல் நான் முறித்துக் கொள்கிறேன் அப்படின்னு எடப்பாடி ஒரு காலம் சொல்ற துணிச்சல் அவருக்கு வரைய வராது. அப்படி சொன்னாலும் ஆக்வர்டா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தோழமை தொடர்கிறது. தோழமை கூட்டணினா நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரு வார்த்தை தோழமை மாதிரி எங்கேயும் தெரியலையே சார். கூட்டணி ரைட்டு, அது ஜெல்லாகலைங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ஸ்டில் கூட்டணின்றது ஒண்ணு இருக்கு. ஓகே, அப்படி இருக்கும்போது தேர்தல் பிரச்சாரம் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முடிச்சு விடுற வேலை தான் முதல் கூட்டத்தை தொடங்குற போது அவங்களுக்கு மட்டும் அழைப்பு கொடுக்க மாட்டார். இன்னும் கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க நினைக்கிறாரு, வாசனை கூப்பிடலாம், அவரு அப்பப்போ இருக்கிறாரு. இல்லை அதுக்கடையில் அந்த பொண்ணு இவர் ஜெகன்மூர்த்தி அவர் கூட்டணியில் இருக்கிறாரு, அவர் கூப்பிட்டு வாங்க பண்ணு முதல் நாள் கூட்டத்துக்கு முதல் நாள் நினைச்சு கொடி அசைச்சு தொடங்கி கையை தூக்கி காட்டுறதுக்கு கூப்பிடுறது ஒரு மரபு, ஒரு நாகரிகம் அது. அப்போ அப்படி சொன்ன பிஜேபியை கூப்பிடலாமான்னு வேற கூட்டணியில் இருக்கிறவங்களை கூப்பிட வேற என்ன பண்ணுவீங்க? கூட்டணி முறிந்ததுன்னு சொல்ற வரைக்கும் அல்லது சொல்லாத வரைக்கும் அவங்கள கூப்பிட்டு தானே சார் ஆகணும். முதல் நாள் நீ போற பக்கமெல்லாம் பின்னாடியே வாங்க, இல்லையா பக்கத்துலயே நிலுங்கன்னு பிடிச்சிட்டே போறாரு. இல்ல, முதலமைச்சர் வேட்பாளர் இவர், அதுக்கு இவங்களுடைய துணையும் வேணும், கூட்டணி கட்சியுடைய துணையும் வேணுங்கிறத மறுக்கவே முடியாது. அப்போ அதை தொடக்க நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறதுன்னு ஆச்சரியம் இல்லை, அது ஒன்றும் அநாகரிகமும் அல்ல. இப்ப இவர் முன்னெடுக்கிற இதே பயணம், அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பயணம், இங்க வந்து போரணியில் தமிழ்நாடு ஒன்றிணைவோம் சார் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ உங்களை ஒரு கம்பெனி வச்சிட்டு இருக்கா, வியூக வகுப்பாளர்கள் இப்ப நிறைய பேர் விட்டாங்க, அவங்க காயின் பண்ணிருப்பாங்க சார். 2 வார்த்தை நல்லா நச்சுன்னு சொல்லுங்க, 2 ஃப்ரேஸ் அப்படி சொல்ற மாதிரி இருக்கு. ஆளாளுக்கு ஒண்ணு காயின் பண்ணி, இப்ப விஜய் ஒண்ணு எடுத்துட்டு வர போறாரு பாருங்க, அவரு சுற்றுப்பயணம் போறாரு, அவர் 2 வரி போட்டுட்டு தான் போவாரு. ஓகே, அதெல்லாம் அந்த நேரத்தை கூத்து. போய் மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க, மக்கள் இவங்களை எப்படி பாக்குறாங்க, அதுதான் விஷயம். மற்றபடி இந்த வசனங்கள்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஓகே சார், இப்போ நான் இப்போ இந்த கேள்வி கேட்க நினைக்கிறேன். இப்போ திமுக வந்து இதனால் வரையும் அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. 2024க்கு பிறகு தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த அலைன்ஸ் உருவானதுக்கு பிறகு இப்போ திமுகவுக்கு எதிர்கட்சியா பாஜக ஃப்ரண்ட் ஃபேஸ்ல அதிகமாக வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 மாசத்துல ஃப்ரண்ட் ஃபேஸ்ல வர ஆரம்பிக்கிறாங்க. இல்ல அதிகார பலம் சார், ஊடகங்களை மிரட்டி அவங்களுடைய ஆளுமையை செலுத்தி அதன் மூலம் செய்திகளை வைப்பு. அண்ணாமலை இருக்கும்போது அதிரடி அரசியல் பண்ணிட்டு இருந்தார். அண்ணா அப்படி இல்லை, திமுகவுக்கு மாட்டம் நாங்கள் தான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி சொன்ன அண்ணாமலை பிஜேபி எந்த லட்சணத்துல வச்சிருந்தாரு அப்படின்னு விமர்சனம் கலந்து வந்துட்டு தான் இருக்கு. அப்படிலாம் சவால் விட்ட நீங்க ஒரு இடமா ஜெயிச்சிருக்கணும்ல நாடாளுமன்ற தேர்தல்ல. அப்ப திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்ற தகுதி எங்க இருக்கு? நான் இப்பவும் சொல்லுவேன், திமுக மாற்று அதிமுக தான். அதுக்கான சேதாரம் இன்னும் வரல. அதுக்கு நான் மாற்று கருத்து எதுவும் சொல்ல விரும்பல. ஆனா நான் என்ன விஷயத்தை குறிப்பிடறேன்னா, திமுக இப்போ பாலிடிக்ஸ் வந்து ஃபைனல் இயர் வந்துருச்சு, அதாவது ஆட்சியுடைய இறுதி கட்டத்தில் வந்துருச்சு. இப்போ எந்த விஷயத்துல கோர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எதிர்பார்க்குறீங்க அந்த பாலிடிக்ஸ் வருது? ஏன்னா இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும் சார். ஓகே, லஞ்சம் தலைக்கு மேல போகுது. எல்லா ஆட்சியிலையும் லஞ்சம் இருந்தது. இந்த ஆட்சியில் அது ரொம்ப அதிகமா இருக்கு. சாமானிய மக்களை, அது என்ன சரி, ஒரு ஊர்ல ஒரு 1000 பேர் இருக்கானா 1000 பேரும் அந்த லஞ்சத்தினுடைய தாக்கம் சேராது. வாயை கட்டி இதை கட்டி ஒரு நர்சிங் இன்ஸ்டியூட்ல போய் ஒரு டிப்ளமா சேர்த்துட்டு அந்த பொண்ணை நர்ஸ் ஆக்குறதுக்குள்ள அந்த குடும்பம் என்ன பாடுபட்டிருக்கோம். அந்த நர்ஸுக்கு ஏதோ மெரிட்ல கிடைச்சிடுச்சு. ஏன்னா இப்போ அதுல எல்லாம் ஒன்றும் விளையாட முடியல, எக்ஸாம் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்துட்டாங்க. அரசு வேலைகள்ல முதல்ல மாதிரி அந்த தேர்வு நடைமுறைகளில் நடந்த முறைகேடுகள் 90% குறைஞ்சி போச்சு. ஸோ மெரிட்ல அந்த பொண்ணு வேலைக்கு வந்தது. அந்த நர்ஸுக்கு வேணுங்கிற இடம் வாங்குறதுக்கு இந்த ஊருக்கு பக்கத்துலேயே போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்குப்பா, கல்யாணம் ஆகாத பிள்ளை தனியா போய் இருக்கும்னு போய் கேட்டா எத்தனை லட்சம் கேட்குறாங்கன்னு முதலமைச்சரை போய் கேட்க சொல்லுங்க. சுகாதார அமைச்சர் தான் லஞ்சம் வாங்கணும் அவசியம் இல்லை. புரோக்கர்கள் ராஜ்யம் நடக்குது எந்த துறையிலையும்.
எந்த கட்சிக்காரனும் போய் சாதிக்க முடியும். துரதிருஷ்டவசமா திமுக காரனால தான் போய் சாதிக்க முடியல. அதெல்லாம் காசை கொடுத்துட்டு எவனோ லஞ்சம் அந்த அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுது. அதுல இது திமுகவுக்கான வெற்றி அடைகிறதுக்கான சூத்திரமா நான் சொல்லி தரல. இந்த சொசைட்டியை காப்பாத்துங்கன்ற நான் இல்ல சார், இப்ப நான் ஒரு அளவுக்கு கொஞ்சம் குறைங்க. லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. நான் வாங்குங்கன்னு லட்சுமணன் சொல்றான்னு எப்படி வேணா காடு போடுறதுல எனக்கு கவலை கிடையாது. லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. ஆனால் மனசாட்சி என்ற ஒன்று இருந்தால் லஞ்சத்தை குறைக்க முடியும். அதை செய்யுங்க முதல்ல. இது திமுகவுக்கு மட்டும் நான் சொல்லலை. ஆட்சியை பிடிக்க நினைக்கிற ஒருவருக்கும் என்னுடைய வேண்டுகோள் இதுதான். அட்வைஸ் எல்லாம் கிடையாது. அட்வைஸ் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. ஒரு விதமான ஏக்கத்தோடையும் வேதனையோடையும் இந்த வேண்டுகோள் ஆளும் அரசிட்ட பதிவு செய்யக்கூடிய ஒரு வேண்டுகோள் அப்படின்னு. ஆட்சியை பிடிக்க நினைக்கிறவங்களுக்கு நாளைக்கு சீமான் ஆட்சியை பிடிக்கும். அண்ணே நீங்க வாங்க அண்ணே, தாராளனுடைய வாழ்த்துக்கள். ஓட்டு போறனா இல்லையாங்கிறது வேற. சீமானுடைய வாழ்த்துக்களை சொல்லுவேன். வந்தீங்கன்னா லஞ்சத்தை முதல்ல குறைங்கன்னு சொல்லுவேன். ஒழிக்கிறது அடுத்த கட்டம். திமுக அதை முதல் வேலையா செஞ்சாங்கன்னா 4.5 வருஷம் ஓடி போச்சு. இந்த 6 மாசம் 7 மாசமாவது லஞ்சத்தை குறைக்கிறதுக்கு முதலமைச்சர் ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு நடவடிக்கை எடுத்தானா நான் முதல் நாளா அதை வரவேற்பேன், சந்தோஷப்படுவேன். திமுக ஒரு பக்கம் மதச்சார்பற்ற அணியா இருக்கு, இந்த பக்கம் அதிமுக மதச்சார்பற்ற அணியா இல்லை, அந்த பாலிடிக்ஸ் நீர்த்து போயிடுச்சு. ஸோ வந்து இனிமேல் அரசியல் அப்படிங்கிறது திமுகக்கு எதிராக ஒரு மதவாத சக்தி தான் வந்து ஒன்று ஆளுங்கட்சி 26 ரிசல்ட்ல ஆளுங்கட்சி வரப்போகுது அல்லது எதிர்கட்சி வரப்போகுது அப்படின்ற மாதிரியான பேட்டர்ன் போக போகுது. ஸோ கவனமா இருக்கணும். மதச்சார்பற்ற அணி பிஜேபி ஒரு கட்சியோட போய் சேர்ந்துட்டாலே அந்த ஒட்டுமொத்த அணிக்கு மதவாத அணின்னு ஒரு முத்திரை ஈஸியா குத்த முடியும். பிஜேபி அப்படிதான் நடந்துக்கிறாங்க. அந்த முருகன் மாநாடன் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்க திராவிடத்தை ஒழிப்போன்னு பேசலாமா சார்? அப்ப பிஜேபி இன்னும் திருந்தல, இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டாங்க. அவங்களுடைய கோர் அஜெண்டாவா கூட அது இருக்கலாம். எங்க கட்சியோட கொள்கையை தாங்க நாங்க ஏன் திருந்தோம்னு கேட்கலாம். வட மாநிலங்களில் அந்த சேட்டையெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சு அதிகாரத்தை அனுபவிச்சு இப்ப திரும்பவும் அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ராமர் கோயில் சொன்னாங்களோ அந்த அயோத்தி இருக்கிற நாடாளுமன்ற தொகுதியிலே தோற்கிற அளவுக்கு அங்கே மக்களுக்கு உஷார் வந்துருச்சு. நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? இன்னும் வட மாநிலத்துல அந்த விழிப்புணர்வு திரும்பி வர ஆரம்பிச்சுங்கிறாங்க. இனிமேலும் கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்ற முடியாதுங்கிறதான் உத்தரப்பிரதேசத்துல 50% இடங்களை கூட அவங்களால பெற முடியல கடந்த நாடாளுமன்ற. அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிரா தொடங்கி இருக்குன்னு சொல்றேன். ஓகே, கொஞ்சம் ஒரு ஆறுதலா 2 வார்த்தை சொல்ல விடுங்க. இல்ல சார், மக்களுக்கு நீங்க அப்படி சொல்றதுனால என்ன மாறிடுச்சு மதவாத அரசியலுக்கு அப்படிலாம் நான் சொல்றேன். ராமர் கோயிலை கட்டினதுனாலே நம்ம பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லைங்கிற உணர்வு அந்த தொகுதி மக்களுக்கு வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பிஜேபி தோத்ததுனால எனக்கு சந்தோஷம் இல்லை. பிஜேபி ஆட்சியே அவங்க தான் பண்றாங்க. எனக்கும் அவர் தான் பிரதமர். எனக்கு பிடிக்குது அப்படி இல்லை. என்னுடைய பிரதமர் யாரு? மோடி தான். நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் மறுக்க முடியுமா? இல்லை என்ன இல்லை நீ வேணா சொல்லிக்க. எனக்கு பிரதமர் எக்ஸ் ஒய் நான் வேற ஆளை சொல்ல முடியுமா? எனக்கும் பிரதமர் அவர் தான். அதை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் அந்த மக்களுடைய உணர்வை நான் அப்படிதான் பாக்குறேன். குறிப்பா இந்த மதவாத அரசியலுக்கு அவங்க ஒரு அச்சாணி மாதிரி ஒரு மைய புள்ளியா வச்சிருந்தது உத்தரப்பிரதேசம் தான். ஏன்னா பெரிய ஸ்டேட்டு. அங்கே சொல்றது பீகார்ல அங்கே எங்கே எல்லாம் எடுபடும். பக்கத்துல அட்ஜஸ்ட்லயும் கொஞ்சம் அதிர் வலைகள் போகும். மையப்புள்ளி அதுதான். அந்த உத்தரப்பிரதேசத்திலே மதவாத அரசியல் இந்த தேர்தலில் எடுபடலைங்கிற ஒரு நல்ல செய்தியை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கொடுத்தது. தமிழ்நாட்டை இன்னும் நுழையவே முடியல. அந்த வகையில் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இந்த முருகன் மாநாட்டுக்கு போன ஒரு பல லட்சம் பேர்ல ஒரு சில ஆயிரம் பேருக்காவது இனிமேல் ஒரு உணர்வு வரும். இவங்க இனிமேல் முருகன்னு சொல்லி கூப்பிட்டா போகக்கூடாது, நம்ம நேராக பழனிக்கு நம்மளே போய்க்கலாம், திருச்செந்தூருக்கு நம்மளே போவோம் அப்படின்னு தான் நினைப்பானே தவிர கூப்பிட்டு உட்கார வச்சு திராவிடத்தை ஒழிப்போன்னு சொல்ற மாநாட்டுக்கு போகக்கூடாதுங்கிற அந்த எச்சரிக்கை உணர்வு, அந்த உஷார் சில ஆயிரம் பேருக்காவது வந்திருக்கும்னு நான் நம்புறேன். சரிதானா? தமிழ்நாட்டில் அந்த அரசியல் அனுமதிக்கவே கூடாது. தாராளம் பிஜேபிக்கு ஆட்சிக்கு வரட்டும், சாதனைகளை சொல்லட்டும், மத்தியில் இருக்கிறப்ப தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்து குவிக்கட்டும். கூச்ச மாதிரி எனக்கு தெரியல. அறிவிச்ச ஒரு திட்டத்தை இன்னும் நிறைவேற்ற முடியல. அதையெல்லாம் செஞ்சு ஆட்சிக்கு வர்றது வேற. மதவாத அரசியல்ல சொல்லி என்னத்தையாவது ஒன்று பண்ண முடியுமான்னு வேல் யாத்திரை நடந்துச்சு. மக்கள் ஒரு துளி கூட அதை மதிக்கல. தூக்கி இப்படி தட்டான்னு ஒரு சின்ன ஒரு இருக்கும் பறவை மாதிரி, இப்படி தட்டான தட்டி விடுற மாதிரி. நாங்கள் சின்ன பிள்ளைல தலையை தட்டி விடுவோம் இல்லை, வேல் யாத்திரை அப்படிதான் மக்கள் மதிச்சாங்க. அப்படி இடது கையால புறந்தள்ளிட்டு போயிட்டாங்க. என்ன சார் எப்படி சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? அந்த வேல் யாத்திரைக்கு பிறகு தான் 4 எம்எல்ஏ வராங்க சார் பாஜக. அதிமுக அணியிலிருந்தான். அப்ப வேல் யாத்திரையோட மரியாதை அந்த 4 எம்எல்ஏ தானா? அதுவும் கூட்டணி வச்சு அதுக்கு முன்னாடி 0 இருந்தாங்களே சார். இல்ல சார், கூட்டணி வச்சிருந்து சில திமுகவுடைய சரியா வரலைங்கிறது வேற. வேல் யாத்திரை தான் அது காரணமா? வேல் யாத்திரை அவர்களுக்கு கை கொடுத்திருந்தால் 6 படை வீடு, வேல்னா யாரு? முருகனுடைய ஆயுதம்னு வச்சுப்போம். 6 படை வீட்டில் குறைஞ்சது 5 வீட்டில் யார் ஜெயிச்சிருக்கணும்? அந்த அணி ஜெயிச்சிருக்கணும். ஒரு இடம் ஜெயிச்சாங்க திருப்பரங்குன்றத்தில். எப்படி ஜெயிச்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். வலுவான வேட்பாளர் ராஜன் செல்லப்பான்னு ஒருத்தர். அடிப்படையிலேயே வலுவான தொகுதி அதிமுகவுக்கு திருப்பரங்குன்றம். 5 ஆண்டுகள் மதுரை மேயரா இருந்தவர் ராஜன் செல்லம். அவர் வேட்பாளர் இருக்கும்போது அந்த பலம் பிஜேபியும் கூடுதல் பலம் இருந்துச்சு. நம்ம மறுக்கல. 5000 ஓட்டு போட்டாலும் அந்த 5000 ஓட்டு பிஜேபிக்கான போட தானே ராஜன் செல்வம் ஜெயிக்கிறார். அதை நான் மறுக்கல, குறைச்சோ கொச்சைப்படுத்தோ விரும்பல நான்.
ஆறுபடை வீட்டுல நீங்க 5 வீட்டுல ஜெயிச்சாதான் வேல் யாத்திரை ஜெயிச்சதா அர்த்தம். வேலுங்கிற அடையாளத்தோட போனதுக்கு. அதனால அது எடுபடலைன்னு நான் சொன்னேன். இனிமேலும் எடுபடாது. நீங்கள் என்ன போர்வையை போத்திட்டு வந்தாலும் கண்ணு கட்டிய தூரம் வரை தமிழ்நாட்டில் மதவாத அரசியல் எடுபடாது, எடுபடக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். சார் இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் நான் கேட்குறேன், உங்களோட நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் இதை சொல்கிறீங்களா, அல்லது அந்த பாலிடிக்ஸ் எந்த வகையிலும் எடுபடாது, எடுபடலையே, எடுபடக்கூடாது சார். அதாவது அவங்களோட ஒர்க் இன்னும் ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கு. பண்பாட்டு அரசியல் அவங்க ரொம்ப வேகமாக செய்கிறாங்க. இப்போ ஏன் இந்த மாதிரியான உஷாரா இருங்கன்னு சொல்றோம் சார். நீங்க முருகன் மாநாடு சொல்லணும் தான் சார், அத்தனை லட்சமே தன்னெழுச்சியா கூடணும். சரி, இதை விடுங்க. சென்னிமலையில ஒரு இஷ்யூ இருந்துச்சு, அண்ணாமலை தலைவரா இருக்கிற போது அந்த மலையை கிறிஸ்டியன் ஒருத்தர் எடுக்க வர்றான்னு சொல்லி ஒரு கலப்புனாங்க. அதுல கொஞ்சம் உண்மை, விவாதத்துல உண்மை இருந்தது, அது சர்ச்சையில உண்மை இருந்தது. நம்ம உள்ள ரொம்ப போக வேண்டாம், நான் மதத்தை பத்திலாம் ரொம்ப பேச மாட்டேன். அப்படி சொன்ன அடுத்த நாளே 1 லட்சம் பேர்கிட்ட கூட்டிட்டான் சார். அந்த சென்னிமலையை உள்ளடக்கிய தொகுதியில் யார் சார் ஜெயிச்சா? கடவுளே இல்லை என்று சொல்றது திமுக ஜெயிக்குது. அது சொல்ல போறீங்களா? ரெண்டுக்கு சம்பந்தம் இல்லை. மக்கள் எவ்வளவு தெளிவா இருக்காங்கிறது அந்த உதாரணத்தை சொல்றேன், கண் முன்னாடி நடக்கிற உதாரணத்தை சொல்றேன். இந்த மனநிலை அவ்வளவு சீக்கிரத்துல மாறாது, மாறக்கூடாதுன்னு எதிர்பார்க்க. இடைத்தேர்தலாம் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் வச்சு நீங்க ஒரு உதாரணமா சொல்லி நீங்க சொல்றீங்க. அதை இடைத்தேர்தல் சார், ஈரோடு நாடாளுமன்ற தேர்தல் யார் சார் ஜெயிச்சா? நாடாளுமன்ற தேர்தல் குறிப்பிட்டு இடைத்தேர்தல் கூட எடுத்து சென்னிமலையில வருதா இல்லைன்னு தெரியல. அந்த ஈரோடு கிழக்குல சென்னிமலை வருதான் தெரியாது. சென்னிமலை உள்ளடக்கிய ஈரோடு ஆகட்டும், அதுக்கு பக்கத்துல இருக்க திருப்பூர் ஆகட்டும், யார் ஜெயிச்சா? 40க்கு 40 யார் சார் ஜெயிச்சா? திமுக. எந்த 40க்கு 40? வேல் யாத்திரை எங்கிருந்து தொடங்கியதோ எங்கு முடிந்ததோ அந்த நெட்டுக்கு எண் மக்கள். அதுல அப்படியே ராமேஸ்வரத்துல தொடங்கி அப்படியே வந்தாரு. இதெல்லாம் கை கொடுத்திருந்தால் 40க்கு 40 திமுக ஜெயிச்சிருக்குமா? இந்த தரவுகளை வச்சுக்கிட்டு நான் கேட்கிறேன். எண் மக்கள் யாத்திரை பத்தி நான் கொச்சைப்படுத்த மாட்டேன். ஆனா அவர் என்ன சார், தொடங்குற போது தமிழ்நாட்டுக்கு, நான் சென்னையில போய் அந்த மாநாடு முடிகிற போது தமிழ்நாடே அப்படி புரண்டிருக்குன்னு அண்ணாமலை சொன்னார், உற்சாகப்படுத்துறதுக்கு சொன்னார். நிஜமாகவே அவர் வந்த ஊர்ல எல்லாம் பிஜேபி தொண்டர்களுக்கு ஒரு எழுச்சி கிடைச்சிச்சு. மக்கள் அதை ஒரு பொருட்டா கூட நினைக்கல. சரிதானே? பாஜக மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் தெளிவா இருக்கிறாங்கன்னு சொல்றேன். அந்த தெளிவு இன்னும் அதிகமாகணும்னு நான் விரும்புறேன். ஒரு கடும் சிக்கல் நிறைஞ்ச ஒரு விஷயமா ஜெல்லாக தான் இந்தியா அலையன்ஸ் போயிட்டு இருக்கு. பாஜக அதிமுக அந்த கூட்டணி போயிட்டு இருக்கு. இது பலரும் கூட கடைசி நேரங்களில் இது முறியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சீட் பேரங்களை பத்தி பேசும்போது முறிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காட்சியை ஞாபகப்படுத்தின சோழா ஹோட்டல்ல எப்படி கூட்டணியை நெருக்கடி கொடுத்து கூட்டி அந்த உட்கார வச்சு அறிவிச்சாங்கன்னு அந்த காட்சியை நினைச்சு பாருங்க. எடப்பாடி இப்படியே மறுப்பார், நக்கல் பண்ணல. இவ்வளவு பெரிய கட்சியினுடைய தலைவரை என்ன கதியில பண்ண உட்கார வச்சு அதிமுக தொண்டருடைய உணர்வை தான் நான் இப்ப பிரதிபலிக்கிறேன். அப்ப ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு பணிஞ்சு அடிபணிஞ்சு பயந்தோ அல்லது மதித்தோ கூட வச்சு பண்ண நாகரிகமா அப்படி போய் உட்கார்ந்து அந்த கூட்டணியை உருவாக்க துணை போன எடப்பாடி அவ்வளவு சுலபத்துல கூட்டணியை முறிக்க மாட்டார். அந்த துணிச்சல் அவருக்கு வராது வராது வராது. ஆனால் ஒரு சின்ன சான்ஸ், 5%. விஜய் ஒரு ஆள் அனுப்புறாரு, சார் நான் உங்களோட கூட்டணிக்கு வர்றேன், பட் நான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டேன், ப்ளஸ் தமிழ்நாட்டிலையும் பிஜேபி எடுபடாது, கூட்டணியாக போனால் எனக்கும் சேர்ந்து பாதிக்கும், அதனால் பிஜேபியை கட் பண்ணிட்டு வாங்க நான் சேர்றேன்னு ஒரு வேளை சொல்லி அனுப்பிச்சா, அப்போ கூட எடப்பாடி என்ன பண்ணுவார்னா, நேரில் போயோ ஆட்களை விட்டு அனுப்பியோ தெரிந்தோ ரகசியமாகவோ இப்படி விஜய் வர்றேங்கிறாரு, அவர் வந்தால் நிச்சயம் நம்ம ஜெயிச்சுக்கலாம், ஜெயிச்ச பிறகு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன், இப்போ கொஞ்சம் வெளியில் இருங்க அப்படின்னு நாகரிகமாக வேண்டுகோள் விடுத்து அவர்களை வெளியே போக சொல்வாரே தவிர, அதிமுக கூட்டணியில் பிஜேபியை இன்று முதல் நீக்கி வைக்கிறோம் அல்லது இந்த அணியில் இவர்களுக்கு இனிமேல் இடமில்லை அப்படின்னு அறிவிக்கிற மாதிரியான ஒரு சூழலை எடப்பாடி எதிர்கொள்ள மாட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு துணிச்சல் வராது. எதையோ சொல்லி மிரட்டியோ பயமுறுத்தியோ தான் இது நடந்திருக்கிற போது அவ்வளவு சுலபத்தில் அவர் நீக்க மாட்டாருன்னு அந்த அடிப்படையை வச்சு நான் சொல்றேன். எடப்பாடியை குறைச்சி மதிப்பிடணுங்கிறதுக்காக அவரை கொச்சைப்படுத்துக்காக சொல்லலை, கண்ணால் கண்ட காட்சியை பார்த்து ஒரு வேதனையோடு நான் சொல்றேன். நல்லது சார், பல்வேறு கேள்விக்கு ரொம்ப உங்களுக்கு கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க. அடுத்த கட்ட அரசியல் எதை நோக்கிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். மிக்க நன்றி. நன்றி.